ஏமாத்திட்டாங்க என்பதை விட பயன்படுத்திக்கிட்டாங்க என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு பெயர்தான் சொந்தக்காரன். வலி இருந்தும் வேறு வழியின்றி சிரிப்பவர்கள் ஏராளம். ஆறுதல் தேடுவதை விட அழுதுவிட்டு போவதே மேல். கோவிலின் கொடுக்கும் அர்ச்சனை பூக்களை தலையில் வைக்கலாமா? பொதுவாக பெண்கள் வாசனை மிகுந்த பூக்களை தலையில் வைக்கும் பொழுது நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கின்றன. ஆனால் ஒருபோதும் பெண்கள் வாசனையற்ற மலர்களை தலையில் வைக்கக்கூடாது. மேலும் கோவிலில் அர்ச்சனை செய்து கொடுத்த பூக்களை தலையில் வைக்கக்கூடாது. அதை நாம் பூஜை அறையில் வைத்து மட்டுமே வழிபட வேண்டும். திடீரென பண கஷ்டம் வர காரணம் என்னவென்று தெரியுமா? நன்கு சென்று கொண்டிருந்த தொழிலில் திடீர் பிரச்சனை உண்டாகும். சாப்பிடக்கூட வழியில்லாத அளவுக்கு அதிக பண கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் சற்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவர் உயிரை காப்பாற்றவே உங்கள் குலதெய்வம் வருமானத்தை அதற்கு ஈடாக எடுத்துக்கொண்டு உயிரை காப்பாற்றி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முயன்றாலும் தடங்கள் வந்து திடீரென பண கஷ்டம் வர காரணம் என்னவென்று தெரியுமா? நன்கு சென்று கொண்டிருந்த தொழிலில் திடீர் பிரச்சனை உண்டாகும். சாப்பிடக்கூட வழியில்லாத அளவுக்கு அதிக பண கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் சற்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவர் உயிரை காப்பாற்றவே உங்கள் குலதெய்வம் வருமானத்தை அதற்கு ஈடாக எடுத்துக்கொண்டு உயிரை காப்பாற்றி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முயன்றாலும் தடங்கள் வந்து ஆண்கள் இந்த தவறுகளை மறந்தும் செய்து விடாதீர்கள். அமைதி, கட்டுப்பாடு, ஒழுக்கம், பொறுமை, கற்பு, நெறி போன்ற குணங்களை கொண்ட ஒரு பெண்ணை எந்த ஆண் மனதாலும் உடலாலும் துன்புறுத்துகின்றானோ அந்த ஆணுக்கு தீர்க்க முடியாத கர்ம வினைகள் வந்து சேரும். நல்மணம் படைத்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து எந்த ஒரு ஆண் தவறுகிறானோ அவனுக்கு நீராத கடன் சுமையும் எதிரிகளும் அதிகரிக்கும். எந்த ஒரு ஆண் தன் மனைவியை மதிப்புமிக்க இரவியாக மனதில் நினைத்து கடமை தவறுகிறானோ அவன் சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவான். நீ செய்த நன்றியை மறந்த உன்னை அவமதிக்கும் இடத்திலே விலகிச் செல். இறைவனை தவிர யாருக்கும் அடிபணிந்து போக அவசியமில்லை. உன் மதிப்பை எந்த இடத்திலும் இழந்து விடாதே. நீங்கள் அணியும் ஆடையின் நிறத்திற்கு ஒரு குணம் இருக்கிறது தெரியுமா? சிவப்பு நிறம் அணிந்தால் போகும் காரியத்தில் சில தடை நேரலாம், ஆனால் வெற்றி கொள்வீர்கள். பச்சை நிறம் அணிந்தாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். கருப்பு நிறம் அணிந்தாலும் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். ஆனால் நீங்கள் அமைதியாக செயல்பட்டால் உங்கள் பெருமை எல்லோருக்கும் தெரியும். மஞ்சள் நிறம் அணிந்தாலும் புதிதாக யாராவது சந்திக்கலாம். சிரிப்பும் சந்தோஷமும் பெருகும். நீல நிறம் அணிந்தாலும் வனப்பதம் இருக்கும் போது கோவில் பிரசாதம் சாப்பிடலாமா என்ற குழப்பம் பலருக்கு உண்டு. பிரசாதம் என்பது கடவுளின் அருள். கோவில் பிரசாதம் குறைந்த அளவிலேயே வழங்கப்படும். அதை சாப்பிடுவதால் விரதம் முடிந்து விடாது. விரதம் இருந்தாலும் கோவில் பிரசாதத்தை சாப்பிடலாம். நாளை பிரதோஷம், புதன்கிழமைகள் வரும் பிரதோஷத்தின் பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் நமசிவாய என கமெண்ட் செய்யவும். புதன்கிழமை வரும் பிரதோஷமானது 16 வகையான செல்வங்களையும் அள்ளித்தரும் என்பது ஐதீகம். குறிப்பாக புதன் திசை நடப்பவர்கள் அல்லது புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் இந்த நாளில் பிரதோஷ வழிபாடு செய்தால் புதனால் ஏற்படும் தீய பலன்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. திருமண தடை உள்ளவர்கள் புதன்கிழமை பிரதோஷத்தில் சிவ பார்வதியை வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்றும் நம்பப்படுகிறது. பிரதோஷ நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ஆகும். புதன்கிழமை பிரதோஷம் மட்டுமின்றி ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பிரதோஷங்களை வழிபடுவதும் சிறந்தது. ஒரு நாள் மட்டும் இப்படி செய்து பாருங்க. நினைச்ச ஒரு காரியத்தை உடனே செய்து பாருங்க. சண்டையிட்டு மனஸ்தாபம் ஏற்பட்ட ஒருவரிடம் நார்மலா பேசி பாருங்க. மன அமைதிக்காக கொஞ்ச தூரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். யாராவது ஒருவருக்கு சின்ன உதவியை செய்யுங்கள். ஒரு பறவைக்கோ விலங்கிற்கோ உணவளியுங்கள். செல்போன் இல்லாமல் நேரில் சென்று நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்க. மனதில் மகிழ்ச்சி நிறையும். ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடியும் என்றால் எஸ் என்று கமெண்ட் பண்ணுங்க.